ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சக்கரவள்ளி கிழங்க வச்சு நம்ம திருகி இந்த ஸ்வீட் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். எப்போ சக்கரவள்ளி கிழங்கு வாங்கினாலும் இந்த ஸ்வீட் கட்டாயம் நீங்கள் செய்வீங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். 100 கிராம் ஜவ்வரிசி 2-3 தண்ணி ஊற்றி கழுவிட்டு வந்து பார்க்கலாம். கழுவியாச்சு. இது ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் ஊறினா போதும். ஊற வச்சு நம்ம செய்கிறதுனால நமக்கு சட்டுன்னு வேகும். உங்களுக்கு ஊற வைக்க டைம் இல்லாட்டினா ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி ஜவ்வரிசியை போட்டு பொன்னிறமாக நல்லா வறுத்து வேக வச்சாலும் சட்டுன்னு வேகும். ஜவ்வரிசி ரொம்ப உடம்புக்கு நல்லது, ரொம்ப ஹெல்த்தியானது. முட்டி வலி உள்ளவங்கலாம் அடிக்கடி வாரத்தில் 2 முறை அந்த ஜவ்வரிசியை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். வலியெலாம் அந்த அளவுக்கு இருக்காது. இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அப்புறம் பார்க்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு நான் ஒரு 200 கிராம் வாங்கியிருக்கிறேன். தோல்னால் நீக்கிட்டு இந்த தேங்காய் கட்டரில் திருகி எடுத்துக்கலாம். நல்லா பூவாக நம்ம திருகும்போது நம்ம ஸ்வீட் செய்கிறதும்போது சக்கரவள்ளி கிழங்குல செஞ்சோம்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான இந்த ஸ்வீட்டு வேக வச்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு கொடுத்தா கட்டாயம் சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் நெய் மட்டும் ஊற்றிருக்கிறேன். நெய் உருகிருச்சு. ரொம்பவும் சூடாகக்கூடாது. ஒரு 20 முந்திரி மட்டும் போட்டு நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப நெய் சூடாயிடுச்சுன்னா முந்திரி டக்குன்னு கரிஞ்சிடும். ஸ்டவ் சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வறுத்தது போதும். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். முந்திரி பொரித்த அதே நெய்யிலேயே நம்ம திருகி வச்ச சக்கரவள்ளி கிழங்கையும் ஒரு 2 நிமிஷம் அந்த நெய்யிலேயே நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் நல்லா மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வதக்குனது போதும். நம்ம 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஜவ்வரிசி ஊற வச்சு வச்சுருக்கிறோம். அது நல்லாவே ஊறிடுச்சு. அந்த தண்ணியோடையே எடுத்து இந்த சக்கரவள்ளி கிழங்குலாம் ஊற்றிடலாம். ஜவ்வரிசி வேக வேக ரொம்ப திக்காக இருக்கும். அதனால் இன்னும் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி மட்டும் ஊற்றிடலாம். இப்போ ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா வேகட்டும். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நான் 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் பால் தான் எடுத்துருக்கிறேன். இது நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா காஞ்சிகிட்டே இருக்கட்டும். இப்போது வேக வச்ச ஜவ்வரிசியும் சக்கரவள்ளி கிழங்கும் நல்லாவே வெந்துருச்சு. இப்போது ஸ்வீட்டுக்காக நான் ஒரு 200 கிராம் மட்டும் சர்க்கரை போடுறேன். நான் இது கரெக்டாக இருக்கும். இந்த சர்க்கரை உங்களுக்கு தேவைன்னா கூட கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி பதம் வந்திருக்குது. இப்போ இந்த அளவுக்கு கரைஞ்சது போதும். நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற பால் எடுத்து இதில் ஊற்றிடலாம். பாலும் ஊற்றும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுக்கிற அந்த பாலையும் ஊற்றிடலாம். பால் ஊற்றி ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தால் போதும். ஸ்வீட் ரெடி ஆகிடும். ஃபைனலாக நம்ம வறுத்து வச்ச முந்திரியை போட்டுடலாம். இப்போ ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு மிக்சிங் பவுலுக்கு இதை மாற்றிக்கலாம். சுட சுட டேஸ்ட்டான சக்கரவள்ளி கிழங்கு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்லாம் நிறைய ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.